வணக்கம். உவமையணி ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை உவமையாக கூறுவது உவமையணியாகும். அதாவது உவமையணியில உவமை, ஊமிக்கப்படும் பொருள், உவம உருபு மூன்றும் வெளிப்படையாக அமைவது தான் உவமையணி ஆகும். இப்ப சான்றா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தாமரை போன்ற முகம். இந்த இடத்துல முகத்தின் அழகினை விளக்க தாமரை பூவின் அழகுக்கு இணையாக, அதாவது உவமையாக கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல தாமரை உவமை, போன்ற அதாவது போலன்றது உவம உருபு, முகம் உவமிக்கப்படும் பொருள். உவமை, உவம உருபு, ஊமிக்கப்படும் பொருள் மூன்றும் வெளிப்படையாக தெரியுறதுனால இத உவமை எண்ணி அப்படின்னு சொல்றோம். இன்னொரு சான்று நம்ம பார்க்கலாம். மீன் போன்ற கண். இந்த இடத்துல கண்ணினோட அழகை விளக்குவதற்காக மீனின் அழகை இணையாக வைத்து உவமையாக கூறப்பட்டுள்ளது. இந்த இடத்துல மீன் உவமை, ஓம உருபு போன்ற அதாவது போல, கண் உவமிக்கப்படும் பொருள். இந்த மூன்றும் வெளிப்படை தோன்றுவது உவமை அணி ஆகும்.